உங்கள் எல்லோருக்கும் இனிய காலை நேர வணக்கம். இன்று திங்கட்கிழமை 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல காலை பொழுதாக விடிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இன்றைக்கு வழமை போல நாங்கள் உதயன் பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக போர்க்குற்றங்கள் தொடர்பில் உள்நாட்டு பொறுமுறையூடாகவே அரசாங்கம் பொறுப்பு கூறும், வெளிவிகார அமைச்சர் திட்டவட்டம் அறிக்கை வெளியிடுவதற்கு முடிவு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இலங்கைக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டுகள் மற்றும் அது சார்பான பிரச்சனைகளில் உள்நாட்டு பொறுமுறை மூலம் அரசாங்கத்தின் பொறுப்புக்கூறலை வெளிப்படுத்தும் விதமாக சிறப்பு அறிக்கை ஒன்று விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு திட்டவட்டம் அறிக்கை ஒன்றை வெளிவதற்கு முடிவு என்கிறதான செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல சட்டம் ஒழுங்கை நிலநாட்ட போலீசார் அதீத அக்கறை, யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல குப்பைகளை அகற்றாவிட்டால் சட்ட நடவடிக்கையா, அப்படி எதுவும் இல்லை என்கிறது போலீஸ் திணைக்களம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. வீடுகளுக்கு முன்பாக உள்ள குப்பைகளை அகற்றாவிடில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளியான செய்திகளை போலீஸ் தலைமையகம் மறுத்துள்ளது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல 2024ஆம் ஆண்டில் மட்டும் வவுனியா சுகாதார அதிகாரி பிரிவில் 41 பேருக்கு எலிக்காய்ச்சல் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல கடந்த 11 மாதங்களில் 2937 சிறுவர் துஷ்பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே உங்களுடைய சிறு பிள்ளைகளை கவனமாக பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டு தூதர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் லஞ்சம் கோரினார்கள் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. முன்னைய அரசாங்கத்திலிருந்த அமைச்சர்கள் சிலர் தம்மிடம் லஞ்சம் கோரியதாக வெளிநாட்டு தூதுவர்கள் சிலர் முறைப்பாடு வழங்கியுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தாவின் பாதுகாப்புக்கு 6 போலீசாரே போதும் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல அரசியலமைப்பு முயற்சிகளில் சர்வதேச மத்தியஸ்தம் தேவை என்றது பேராசிரியர் ரகுராம் வலியுறுத்து என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல உக்ரைன் போர்க்களத்துக்காக 500 இளைஞர்கள் கடத்தல் பேரணி நடத்தி ஜனாதிபதியிடம் மனுவை கையளிப்பதற்கு முடிவு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ஆய்வு கப்பல்களுக்கு விசேட விதிமுறைகள், விஜித கேர தலைமையில் குழு நியமனம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இலங்கை வருவதற்கு அனுமதி கோரும் உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்களுக்கு நிலையான மூலோபாய ஒத்துழைப்பு விதிமுறையின் கீழ் அனுமதி அளிப்பது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. அதற்கு அமைவாக விசேட விதிமுறை ஒன்றை உருவாக்குவதற்கு வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர தலைமையில் விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நாங்கள் பார்ப்போம் இருந்தால் தமிழரசு கட்சியில் இளைஞரை கைகோருங்கள் என்று CVK சிவஞானம் அவர்கள் பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ஐஸ் போதையுடன் பட்டதாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல தமிழ் மக்களின் நலனை பகடைக்காய் ஆக்கக்கூடாது, சத்தியலிங்கம் எம்பி தெரிவிப்பு என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல அகதிகள் படையெடுத்தால் நெருக்கடி நாட்டுக்கே, கடத்தொழில் அமைச்சர் தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அகதிகளாக எல்லோரும் இலங்கைக்கு வர முற்பட்டால் பொருளாதார ரீதியிலும் ஏனைய வகையிலும் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் பாரதூரமானதாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது என்று கடத்தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கிருமி நாசினிகள் கடத்தல், சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல மாவாப்பாவுடன் இளைஞர் கைது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மாவாப்பாவுடன் இளைஞர் ஒருவரை மானிப்பாய் போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல போதை மாத்திரைகளுடன் வவுனியாவில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல போதை மாத்திரைகளுடன் மன்னாரில் இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு, கிளிநொச்சியில் துயரம் என்கிறதான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல அறுவடை இயந்திரத்தினூடாக நீர் சுத்திகரித்த போது மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக ஒரு துக்ககரமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல நாங்கள் பார்ப்போமா இருந்தால் போக்குவரத்து திட்டங்கள் போலீசாரால் நடைமுறை என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. தூய இலங்கை திட்டத்துக்கு நிகராக வாகன விபத்துக்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 2 போக்குவரத்து திட்டங்களை நடைமுறைப்படுத்த இலங்கை போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல பிரதான வழக்குகள் தாமதம், ஜனாதிபதியிடம் ஆலோசனை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல கசிப்பு விற்பனை 3 கைது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. கசிப்பு காய்ச்சுமிடம் மாதகளில் முற்றுகை, 1 கைது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல சாவச்சேரி மருத்துவமனை பணியாளர்களுக்கு வாகன அனுமதி ஸ்டிக்கர்கள் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல வடக்கில் பால் உற்பத்தியை மேம்படுத்துவோம்,
கதிர்காமர் சுட்டிக்காட்டுகின்றதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தளவிலே கசிப்பு காய்ச்சறது, போதை மாத்திரைகளை கொண்டு செல்வது, அதில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நடக்கிறது, அதில் பாலியல் விதமான வன்கொடுமைகள் நடக்கிறது, அதிகரித்து கொண்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் பெற்றார்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதே போல சேவைக்கால பாதிப்பில்லாமல் சம்பளம் இல்லாத விடுமுறை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதே போல விபத்தில் ஒருவர் காயம் என்கிறதான ஒரு துக்ககரமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதே போல மாணவிக்கு ஆபாச காணொலி சிப்பாய் கைது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. 13 வயதுடைய பாடசாலை மாணவியை அச்சுறுத்தி தனது கையடக்க தொலைபேசியில் ஆபாசமான குறுஞ்செய்திகள் மற்றும் காணொலிகளை அனுப்பிய சிப்பாய் ஒருவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் என ஸ்ரீபுர போலீசார் தெரிவித்தார். போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதே போல கிளிநொச்சியில் கஞ்சாவுடன் சிப்பாய் கைது என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஒருவர் கஞ்சாவுடன் சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதே போல சுண்ணக்க லொரி அறிக்கை கிடைத்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. சாவகச்சேரியில் சுண்ணக்காலுடன் கைப்பற்றப்பட்ட லொரி தொடர்பில் கனியவள திணைக்களத்தின் அறிக்கை பெறப்பட்ட பின்னர் விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஜாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கடந்த வருடத்தில் வீதி விபத்துகளில் 77 பேர் உயிரிழப்பு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மிகவும் துக்ககரமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதுவே இன்றைய நாளுக்கான உதயன் பத்திரிகையினுடைய செய்தியாக நாங்கள் கருதுகின்றோம். நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.